கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே நிலத்தின் உடன்படிக்கையை நம்மோடு பண்ணியிருக்கிறார். ஒவ்வொருத்தரோட ஆண்டவர் இரத்த உடன்படிக்கை மாத்திரமல்ல, நிலத்தின் உடன்படிக்கையும் பண்ணியிருக்கான். இந்த பூமியும் நமக்கு சொந்தமானது. பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலே தான் தேவனோட அரசாளுவோம் என்று எழுதியிருக்கிறது. அப்போ இந்த பூமியிலே இருக்கிற சகலமும் உங்களுக்கு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும்படி, நல்ல காரியங்களை கொடுக்கும்படி தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். நீங்களும் புது சிருஷ்டி. உங்கள் வாழ்க்கையில் தீய விளைவுகள் வராது. தீமையா இருக்கிறது கூட நன்மையா உங்களுக்கு மாற்றி கொடுக்கப்படும். இந்த பூமிக்குரிய எந்த நியதிகளும், அதாவது அந்த பழைய மனுஷன் மூலமாய் வந்த எந்த சாபமும் உங்க மேல வர முடியாது. நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவர்கள். ஆண்டவர் பாருங்க, இந்த நாட்களில் உங்களை என்னையும் புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார். எல்லாமே இன்னைக்கு இருக்கு. நமக்கு தேவையான பணம் இருக்குது, தேவையான சகலமும் இருக்கு. அப்படி ஒண்ணுமே இல்லை. நீங்க கேட்கறது இந்த உலகத்திலே இல்லைன்னா கூட உங்களுக்காக உருவாக்கி கொடுக்க ஒருவர் இருக்கிறார்.